மாப்பிள்ள சிக்கன் பிரியாணி, கிரில் சிக்கன், அவிச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு புடி பிடிங்க. சாப்பிடு. என்னாச்சு? மாப்பிள்ள சாப்பிடுங்க. இன்னும் என்ன மாப்பிள்ள வேணும்? நான் என்ன ஊட்டி விடணுமா என்ன? தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சு விட்டீங்க, புது துணி வாங்கி போட்டு விட்டீங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? திங்கிறப்ப விரல்ல சாதம் மாட்டலையே. அது எப்படி மாப்பிள்ள சாப்பிடும்போது விரல்ல சாதம் சிக்கும்? மோதிரம் இருந்தா மாட்டிருக்கும், போடல. எங்க வீட்டுக்கு வந்த சகலைக்கு குனிஞ்ச தலை நிமிர்றது பெரிய வேலையா இருக்கிற அளவுக்கு சங்கிலி போட்டோம். உங்க வீட்டு பொண்ணை நான் இந்த மாதிரி விட்டுதா சும்மா இருப்பீங்களா? விரல் மறைய மோதிரம், கை மறைய வளையல், கழுத்து நிறைய சங்கிலின்னு சாவரம் கணக்குல தங்கத்திலே குளிப்பாட்டி இருக்கேன். இங்க ஏதாவது இருக்கா? ஆரம்பிக்கலாமா? அப்பவே ஒழுங்கா அந்த மோதிரத்தை போட்டிருந்தா அதோட போயிருக்குமா? இப்ப பாருங்க 5 பவுன் கிட்ட போச்சு. ஒரு கிளம்பிட்ட உங்களுக்கு இருக்கு. மாப்பிள்ள என்ன கோழி கொந்துற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க? கோழி கலரை நல்லா பிச்சு போட்டு சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடுமா? மாமே, புள்ளதாச்சி பொம்பளை எவ்வளவு நேரம் நிக்க வைக்கிறது? சீக்கிரம் வெடியை கொண்டு வாங்க. வந்துட்டேன். மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? டன்டடாய். என்ன பாக்குறீங்க? வெடி மாப்பிள்ள, வெடி. உள்ள பயங்கரமான வெடிலாம் இருக்கு. பட்டாசு வெடிச்சு ஜாலியா தீபாவளி கொண்டாடுங்க. மிச்சம் மீது இருந்தா கார்த்திகை தீபத்தை பாத்துக்குவோம். மாமே, இதுவே மிச்சம் மீது தான் மாமே. சரி வா வெடிக்கலாம். எது இதேவா? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இரு வரேன். என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? டன்டடாய். அம்மாடி, நீ இவ்வளவு வெடி வாங்குறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் செலவு பண்ணி வாங்கிருக்க மாட்டேன்ல. நீங்க வாங்குவீங்கன்னே எனக்கு தெரியாதுப்பா. அதனால தான் இதை நான் வாங்கினேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? ஜோக்கு மாப்பிள்ள. இந்த ஆட்கள்லாம் ஐயோ சாரி மாப்பிள்ள. ஹாப்பி தீபாவளி.